வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் 60.42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்புக்கு பட்ஜெட்டில் 17,155 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது அம்மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா ஜப்பான் இடையே எஃகு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுகள் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. தென்கொரிய அதிபர் திரு யூன் சுக் யோலின் தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் 60.42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக தில்லியின் வடகிழக்கு மாவட்டங்களில் 66.255% வாக்குகளும், குறைந்தபட்சமாக தில்லியின் தென்கிழக்கு மாவட்டங்களில் 56.16% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்று முடிந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலோடு தமிழகத்தின் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 67.97% வாக்குகளும், உத்தரப்பிரதேசத்தின் மில்கிப்பூர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 65.35% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. குஜராத் மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்புக்காக பட்ஜெட்டில் 17,155 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 2009 முதல் 2014 ஆண்டு வரை மத்தியில் ஆட்சியிலிருந்த அரசு குஜராத் மாநிலத்திற்கு 589 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியதாகவும், தற்போது அது 29 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குஜராத்தில் தற்போது ரயில் வழித்தடங்கள் 97% அளவுக்கு மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிதி ஒதுக்கீடு குஜராத் மாநிலத்தின் வர்த்தகம், தொழில்துறை, போக்குவரத்து மற்றும் வேலைவாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 2,800க்கும் மேற்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் நேற்று வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, வேலைவாய்ப்பு வழங்குவதில் திரிபுரா அரசு எந்தவித பாகுபாடுமின்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்வதாக கூறினார். திரிபுராவில் செயல்பட்டு வந்த போராட்டக் குழுக்கள் சரணடைந்து மைய நீரோட்டத்தில் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ப்ரூ ரியாங் சமூக மக்களின் வாழ்வாதாரத்தில் மத்திய அரசு நேரடி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். அவர்களுக்கு நிரந்தர குடியிருப்பு வசதி, கல்வி, சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஜப்பான் இடையே எஃகு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுகள் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இந்தியாவின் சார்பில் எஃகுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத்குமார் திரிபாதியும், ஜப்பான் நாட்டின் சார்பில் அந்நாட்டு வர்த்தகத்துறை துணை தலைமை இயக்குநர் திரு ஹிடேயுயி யுரேட்டாவும் பங்கேற்றனர். இந்தியா ஜப்பான் இடையே எஃகு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் தற்போதைய பொருளாதார வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டது. எஃகு வர்த்தகத்தில் சர்வதேச சந்தை குறித்த அனுபவங்களை இருதரப்பினரும் பரிமாறிக்கொண்டனர். எஃகு துறையில் ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதற்கான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்தும், ஜப்பான் நாட்டின் முதலீட்டாளர்களுக்கு இத்துறையில் வாய்ப்புகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக அந்நாட்டு அரசால் திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் 104 பேர் நேற்று பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் வந்தடைந்தனர். அமெரிக்க ராணுவ விமானத்தில் வந்திறங்கிய அவர்களில் 30 பேர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். மற்றவர்கள் குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். தாயகம் திரும்பியவர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களை பஞ்சாப் மாநில வெளிநாடு வாழ் இந்தியர்கள் துறை அமைச்சர் திரு குல்தீப் சிங் தாலிவால் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே தாயகம் திரும்பிய இந்தியர்களின் கைகால்களில் விலங்கு ஏதும் பூட்டப்படவில்லை என்றும், இதுகுறித்து வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் பத்திரிகை தகவல் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவ்வாறு பரப்பப்படும் காட்சிகள் கவுதமாலா நாட்டிற்கு அனுப்பப்பட்டவர்கள் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள்.
36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளாவில் பங்கேற்பவர்களுக்காக அம்மாநில அரசு பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டத்தில் காணாமல் போனவர்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கான மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதுவரை 13,000க்கும் மேற்பட்டவர்களை மீட்டு உரியவர்களிடம் அந்த மையம் ஒப்படைத்துள்ளது. இதற்காக செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான முக அங்கீகார தொழில்நுட்பம் உள்ளிட்டவை இந்த மையத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அவர்களுக்கு மனநலன் சார்ந்த ஆலோசனைகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. மீட்கப்படுபவர்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் வரை ஆடவர், மகளிர் மற்றும் குழந்தைகள் தங்குவதற்கென தனித்தனி அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே யாத்ரீகர்களின் வசதிகளுக்காக 233 குடிநீர் தானியங்கி எந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக 1 லிட்டர் தண்ணீருக்கு ₹1 கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது கட்டணமில்லாமல் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் அமெரிக்கா சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளதை பாலஸ்தீன தலைவர்கள் நிராகரித்துள்ளனர். இது பாலஸ்தீனியர்களின் உரிமை மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதே கருத்தை எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளும் தெரிவித்துள்ளன. பாலஸ்தீனியர்களின் உரிமையை விட்டுக் கொடுக்க இயலாது என்று அந்நாட்டு அதிபர் திரு மெஹ்மூத் அப்பாஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டிரம்பின் கருத்து சர்வதேச சட்டத்தை மீறிய செயல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்கொரிய அதிபர் திரு யூன் சுக் இயோலின் தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவருடன் மேல் விசாரணை நடத்துவதற்கு ஏதுவாக இந்த காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் அண்மையில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியதை அடுத்து அவருடைய அதிபர் பதவிக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது. அந்நாட்டு நாடாளுமன்ற பிரதிநிதிகள் கேட்டுக் கொண்டதை அடுத்து ராணுவ சட்டத்தை அவர் மீண்டும் திரும்பப் பெற்றார். எனினும் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியதற்காக தென்கொரிய அதிபர் கைது செய்யப்பட்டார். உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறுவதாக அர்ஜென்டினா அறிவித்துள்ளது. சுகாதார மேலாண்மையில் குறிப்பாக கோவிட் தொற்று காலத்தில் பெரும் வேறுபாடுகள் காணப்பட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபரின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். முன்னதாக உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவதாக அமெரிக்கா அறிவித்திருந்த நிலையில் தற்போது அர்ஜென்டினாவும் இம்முடிவை மேற்கொண்டுள்ளது. அல்ஜீரிய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் சையத் சனாக்ரிகா இன்று முதல் 12ஆம் தேதி வரை இந்தியாவில் பயணம் மேற்கொள்கிறார். பெங்களூருவில் நடைபெறும் ஏரோ இந்தியா விமான கண்காட்சியில் பங்கேற்கும் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் சந்தித்து பேசவுள்ளார். அத்துடன் பல்வேறு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான், பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் ஆகியோரையும் அல்ஜீரிய ராணுவ தலைமை தளபதி சந்தித்து பேசுகிறார். விளையாட்டுச் செய்திகள். சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 3-6, 13-11 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய இணையான ஷிராக் துகான், தேவ் ஜாவியா இணையை வென்றது. இந்திய, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாக்பூரில் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது போட்டி கட்டாக்கில் வரும் 9ஆம் தேதியும் 3வது போட்டி அகமதாபாத்தில் 12ஆம் தேதியும் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் 60.42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்புக்கு பட்ஜெட்டில் 17,155 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது அம்மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்திய, ஜப்பான் இடையே எஃகு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுகள் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. தென்கொரிய அதிபர் திரு யூன் சுக் இயோலின் தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.